Good evening, everyone. It is my great pleasure to warmly welcome our distinguished guest, Mr. Savanand. He currently resides in Frankfurt and has over 10 years professional experience in this field. He completed his master degree in Germany, specializing in business consulting and also obtained high gaining valuable academic experience as a professor assistant. At present, he is working with top multinational companies. He is also passionate about learning languages and now German and Japanese, along with being an avid reader. We are truly honored to have him here today and we are excited to learn from his knowledge and experience. A very warm welcome to you, sir. Thank you. Hi, thank you for the introduction. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரெசன்டேஷனை. லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். தெரியுதா? ஜஸ்ட் சொல்லுங்க. தெரியுதா? Not yet. Hello? Not yet. Yes. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரவன். நான் இங்கே படிக்க வந்துட்டு இந்தியாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 10 years ஒர்க் பண்ணேன். அப்புறம் படிச்சுட்டு 2 years இங்கே படிக்க வந்தேன் ஜெர்மனியில். அதுக்கப்புறம் வந்து நான் திரும்பி இங்கே வேலை பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் இங்கே என்ன நான் கற்றுன்றது. என்னோட இந்தியாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே வந்து ஜெர்மனியில் படித்தப்போ என்ன புதுசாக கற்றுண்டேன் அண்ட் எப்படி வந்து எனக்கு அது வேலையில் யூஸ் ஆகுதுன்ற டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்ரோச். ப்ளஸ் நம்ம அதை எப்படி அடாப்ட் பண்ணோம்னா இந்தியாவில் நம்மளும் எப்படி வேலைக்கு போகும்போது நல்லா பண்ண முடியுன்றது. சரியா? இது வந்து நான் வந்து இந்த ஸ்லைட் ட்ரிவனாக இல்லாமல் கன்வர்சேஷனாக ஒரு பேஜ் 2 பேரும் பேசுகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு படிக்கும்போது மார்க் பேஸ்டாக இருக்கும். அண்ட் மார்க்குக்காக எக்ஸாமுக்காக படிப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸாமில் படிச்சுட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். படிச்சுட்டு அதை எழுதி முடிச்ச அப்புறம் அதை மறந்துடுவோம். அவர் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமே தவிர அவர் மறக்கிறத விட அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா எங்கே ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுதுன்றது அந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த லேர்ன் பண்ணுறதை மெமரைஸ் பண்ணி படிப்போம். அந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணுவோம், அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், பேப்பர் எக்ஸாமில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அது முடிஞ்சப்பறம் அதோட மறந்துடுவோம். அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோமே தவிர பழசை வந்து திரும்பி எங்கே யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. பட் அப்ராட்ல என்ன பண்ணுறாங்கன்றது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்மனியில் இருந்ததுனால அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி அப்ராட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த படிக்கிறத வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் படிக்கிறது வந்து ரியல் லைஃப்பில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் படிப்பீங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்லைடை எழுதியிருக்கேன். ஸோ நம்ம வந்து அப்புறம் நம்ம இந்தியாவிலேயும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. ஜெர்மனியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் இப்போ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னென்னா ஐடி செக்டரில், ஃபார்மா, பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி மெக்கானிக்கல், இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு நிமிஷம். யா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸையும் இங்க இருக்கிற டிஃபரன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை தெரிஞ்சுட்ட அப்புறம் நம்ம வந்து இந்த ஊர்ல என்ன புதுசா எப்படி பண்றாங்க, டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்க, புதுசா இல்ல டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ண முடியும்ன்றது அடுத்த ஸ்டெப். ஃபைனலா வந்து ரியல் லைஃப்ல இந்த மாதிரி எப்படி பண்ண முடியும்ன்ற சினாரியோஸ், இது 4 தான் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னா, இது வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டா படிக்கிறது.
அப்புறம் டிகிரி தான் நம்ம ஃபைனல் கோலா பார்ப்போம். சரியா? டிகிரி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்னா குறுகிய காலத்துக்கான இதுவா இருக்குமே தவிர, ஒரு லாங் டேர்ம் ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ், ஒரு 30 வருஷம் இதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கில் எப்படி மாறும், ஸ்கில் எப்படி அடாப்ட் பண்ண முடியுன்றது நமக்கு வராது. சரியா? டிகிரிக்கு படிப்போம், அதோட முடிஞ்சிடும். பட் அதை ரியல் லைஃப்ல எங்க யூஸ் பண்றோன்றது நமக்கு எங்கேயுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்றோம்னா வாட்சை எப்படி ரிப்பேர் பண்றோன்ற தியரி படிப்போமே தவிர அதை ரிப்பேர் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன தேவை, அவனுக்கு அந்த தியரி படிப்போம், ஸ்கூல்ல வந்து தியரி தான் படிப்போமே தவிர நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணுவோம். பட் அது எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணுன்றது நமக்கு தெரியல. ஒரு ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் அவன் ப்ராக்டிக்கல் நிறைய ஒரு 2 ஃபுல் டேஸ் பண்ணும்போது அதுல அதோட இன்வால்மெண்ட் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ என்ன டூல் ஒரு என்ன ஸ்பேனர், என்ன நட், என்ன போல்ட், எதுக்கு யூஸ் பண்ணுன்ற அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா நம்ம பெட்டரா பண்ணுவோம். சரியா? அண்ட் நமக்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரினா கம்பெனியில், ஆர்கனைசேஷனில், ஆர் ஃபேக்ட்ரியில் எங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோமோ, ஹாஸ்பிட்டலில், வேர் எவர் வி ஆர் ஒர்க்கிங், அங்கே என்ன லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு எக்ஸ்போஷர் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து படிப்பு ஒன்று ஃபுல்லாக பண்ணுறோம், இல்லைன்னா ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மிக்சடாக பண்ணும்போது அன்னைக்கு டேட்டில் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்ற அந்த ஸ்கில் அப்டேட் நமக்கு நடக்காது. ஸ்கில் அப்டேட் நடக்கும் டெய்லி ஒர்க் பண்ணும்போது. அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அது வந்து ஒரு டீச்சர் வில் டீச் 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ரேஷியோ இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ்க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அதே இது வந்து அந்த ரீசன்னால என்னன்னா நமக்கு ஸ்கில்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது டீச்சர்ஸ் கிட்ட இருந்து. இதே இங்க ஜெர்மனியில் நான் பார்த்த வரைக்கும் காம்படிஷன் இல்லை, காம்பிடன்சி பேஸ்ட் அப்ளைட் லேர்னிங். ஸோ என்னன்னா ஒரு ஸ்கில் இருக்கு, ஒரு ஸ்கில்லை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணணும், நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ண சொல்லுவான் அவனே. அவன் ஒரு கிளாஸஸ்லாம் எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து 3 months பண்ணுன்னு சொல்லுவான் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல. ஸோ அதை வச்சு நம்ம புதுசாக என்ன லேர்ன் பண்றோன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்பான். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம என்ன சொல்றது, மேனுஃபேக்சரிங், ஃபார்மா, ஐடி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் டைப் இருக்கும் என்னது எஜுகேஷன் சிஸ்டமோட. ஸோ நீங்க படிக்கும் போதே ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் 6 months இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணிட்டு கத்துக்கலான்னு இருக்கேன்னா அதுவும் நீங்க பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ அந்த 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 கேப் எப்படி க்ளோஸ் பண்ணோன்றது நம்மளா ஒரு பிளான் போட்டோம்னா நம்மளால அதை பண்ண முடியும். அது நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அண்ட் இங்க வந்து 15-16 வயசுலயே இண்டஸ்ட்ரியில போய் வேலை பண்ணுவாங்க பசங்க, சின்ன குரூப்பா இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு டீச்சர் ஒரு கைடு இருப்பாங்க. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இங்க கம்மியா இருக்கு ஜெர்மனில. சரியா? ஓகே. ஸோ இதோட இது மெயினா எப்படி வந்துச்சுன்னா டியூவல் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. டியூவல் எஜுகேஷன் சிஸ்டம்னா 3 நாள் வேலை பண்ணு, ஒரு 3 to 4 days a week வேலை பண்ணு, 1 or 2 days a week இண்டஸ்ட்ரியில போய் படி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மிக்சர் உங்களுக்கு எப்படி வேணும்ன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஈச் ஸ்கூல் ப்ரோக்ராம் அது பேர் டியூவல் ஸ்டூடியம், ஹவுஸ் பில்டிங், இந்த மாதிரி ஜெர்மன் வேர்டு. சரியா? டியூவல் ஸ்டூடியம்னா யூ டூ ஒர்க் அண்ட் ஆல்சோ ஸ்டடி. ஹவுஸ் பில்டிங்னா டைரக்டா போய் ஃபுல்லா ஒரு 6 months or 3 years போய் 6 months to 3 years போய் வேலையே பண்ணுவான். உங்களுக்கு சம்பளமும் வரும், அந்த விஷயமும் கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஒரு டிகிரியா படிப்பீங்க. ஸோ அப்போ என்னன்னா டிஃபரன்ஸ் என்ன, நீங்க லேட்டஸ்டா எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் ஒரு ஃபார்முலா டிகிரி வாங்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் லேர்னிங் இருக்கிறதுனால உங்க கிராஸ்பிங் பவர் ஃபாஸ்டரா இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். அண்ட் அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து எவ்ரி ஒர்க் இஸ் ட்ரீட்டட் ஈக்குவல். நீங்க ப்ரோக்ராமரா இருந்தாலும் சரி, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு குக் பண்றவனா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். நீங்க ஹேர் கட் பண்ணோம்னா அதுக்கு போய் ட்ரைனிங் எடுத்து 3 years ட்ரைனிங் எடுத்து அதை படிச்சு அதை அந்த ஒர்க் முடிஞ்ச அப்புறம் தான் யூ கேன் கெட் அ சர்டிஃபிகேட். ஸோ எனி ஒர்க் இங்க பண்ணணும்னா ஜெர்மனில யூ ஹேவ் டு கெட் சர்டிஃபிகேட். அது இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த பர்சன் அந்த சின்ன வேலை பண்றதா இருந்தாலும் ஹி இஸ் மோர் எக்ஸ்பர்ட் இன் தட்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்குமே தவிர தே வில் நாட் ஜஸ்ட் லைக் தட் போய் லேர்ன் பண்ண மாட்டாங்க இங்க. ஓகே, மெயின் 10 டிஃபரன்சஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணப்போ இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் அண்ட் ஸ்கில் அப்ராட், எனி யூரோப்பியன் கண்ட்ரி ஒரு
அவுட் சைட் இந்தியா. இங்கே வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து மார்க்ஸாக இருக்குது. பட் இங்கே இந்த இடத்துல ஸ்கில்ஸ் அண்ட் கம்பிட்டன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் 18 வயசு வரைக்கும் ஸ்கூலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்ட் அவர் காலேஜ். இங்கே வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் வந்து 15-16 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த மெயின் திங் நான் என்ன சொல்ல வேண்டியது, இண்டஸ்ட்ரி லிங்கேஜ். நம்ம ஊரில் இந்தியாவில் இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்கூல் ஆர் காலேஜ்க்கு லிங்க் இல்லை, ஆர் லிங்க் வீக்காக இருக்குது. ஸோ வாட் டு ஐ மீன் பை தட்னா, அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை படிக்கும்போது இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு வேலை கற்றுக்கணும் ஆர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. தட் இஸ் வெரி லெஸ் ஆக்சுவலாக. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் கோர்ஸ் ஒர்க்கை முடிக்கிறதுக்கே நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டைம். 6 months பிரேக் எடுத்துட்டு யூ கேன் கோ எனி பீரியட். 4 years பிடெக் பண்ணுறீங்க ஆர் 2 years மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு 6 months மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப்னு ஒன்று வச்சுடுவாங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போய் ஒர்க் பண்ணும்போது யூ லேர்ன் த லேட்டஸ்ட் இது. ஸோ அது அண்ட் இட்ஸ் மோர் பெய்டு ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் சர்வைவலுக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து சேலரி ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கும். அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் கான்செப்ட் வந்து இங்கே லிமிட்டடாக இருக்குது நம்ம ஊரில். பட் ஹவர் இங்கே வந்து ஜெர்மனி வெரி ஸ்ட்ரக்சர்ட்னு என்ன சொல்ல வருதுன்னா, 3 years நீங்கள் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். அந்த சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் அண்ட் யூ கேன் ஒர்க் வித் தட் சர்டிஃபிகேட். இங்கே டீச்சர் ரோல் வந்து வெறும் நாலேஜ் டிரான்ஸ்மிட்டராக இருக்கும். ஸோ என்னன்னா அவங்க படித்ததை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் மெயினாக ரீசன் என்னன்னா, எவ்ரி 6 months ஆர் எவ்ரி 1 year, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிலபஸ் மாறிடுவீங்க, ஃபுல் சிலபஸ் மாறும். அண்ட் புக்ஸாக படிக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 10 ஸ்லைடு ஆர் 20 ஸ்லைடு ஒரு சாப்டருக்கு இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே படித்தாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ரீசன் என்னன்னா, அவங்க சொல்லித்தரது வந்து லேட்டஸ்ட்டு. அதை வந்து கான்செப்டுவல் கொஸ்டினாக இருக்காது, வெறும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டினாக இருக்கும். கேட்குற எக்ஸாமில் உங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு 1.5 மணி நேரம் டைமு. உங்களுக்கு ஒரு 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 எக்ஸாம் ஒரு கொஸ்டினுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 sentences மேலே எழுத மாட்டீங்க. அதுக்கு மேலே எழுதுறதுக்கு இடமும் இருக்காது பேப்பரில். நம்ம ஸ்கூலில் நம்ம காலேஜ்லலாம் நம்ம வந்து நிறைய எழுதுவோம். பட் இங்கே வந்து மோர் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ என்னன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணி எழுதணும். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. அந்த ஃபார்முலாவை அங்கே நீங்கள் ரீகால் பண்ண முடியுமான்றது கொஸ்டின் இல்லை. அவங்க கொஸ்டின் அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதினா போதும். அந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் எழுத தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கம்ப்யூட்டர் கேன் சால்வ் இட் ஃபார் எனி ஃபார்முலா. பட் அந்த ஃபார்முலாவை நீங்கள் அங்கே ரிலேட் பண்ண முடியுமான்றது தான் அவங்க கொஸ்டின் எக்ஸாமில். சரியா? அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் டெஸ்ட் வந்து ரிட்டர்ன் பேஸ்ட். இங்கே வந்து ப்ராஜெக்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க பிகினிங் ஆஃப் த செமஸ்டர் ஆர் இயரில். அது 3 months டைம் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சு ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும். அதில் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் வரும், அதை ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களா ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணி அந்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி ஒரு 3 months பீரியட் ஆர் 6 months பீரியட் அதை அப்ளை பண்ணும்போது உங்கள் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதை படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறீங்க. படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணப்புறம் யூ வில் லேர்ன் இட் பெட்டர். சரியா? அதே இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக நாலேஜை ரிசீவ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறோமே தவிர வி ஆர் நாட் ட்ரைங் டு ப்ராக்டிக்கலி டூ இட். ஸோ அது ஒன்று. ட்ராப் அவுட் ரிஸ்க் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா வேரியஸ் ரீசன்ஸ் தான் இந்தியாவில் ட்ராப் அவுட் ஆகிறாங்க. இங்கே வந்து ட்ராப் அவுட் ரேட் வந்து கம்மி. கரிக்குலம் நம்மள வந்து ஸ்லோ கரிக்குலம் அப்டேட் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி ரெகுலேட்டட். இங்கே வந்து இண்டஸ்ட்ரி ட்ரிவன் அண்ட் ஃபாஸ்ட். ஸோ இது என்னன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன லேட்டஸ்ட்டாக நடத்துனாங்க ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து பேட்டரி டெக்னாலஜி நல்லா இருக்கு, அதில் என்ன லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில், அதை எடுத்துன்னு சிலபஸாக கொண்டு வருவாங்க ப்ரொஃபஸர். அதை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே அப்டேட் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சொல்லி தருவாங்கன்னா ஸ்பூன் ஃபீட்லாம் இருக்காது. இந்த கான்செப்ட் இருக்கு, இப்படி சால்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹை லெவல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு வந்து அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வர அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் நம்ம வந்து நிறைய ரிட்டர்ன் ஒர்க் இருக்காது. பட் நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணி யூ ஹேவ் டு ஷோ ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து இந்தியாவில் என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் என்ன சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஸ்கில்ஸ் ஆர் அந்த மாதிரி அது வந்து மினிமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆர் மினிமல் ட்ரைனிங் தான் நடக்கும்.
இங்க வந்து அதுக்கு வந்து கோர் காம்பனண்டா இருக்கும். ஏன்னா அது வந்து நமக்கு லாங் டேர்முக்கு அது நிறைய ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பண்ற ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ அதே இது இங்கே 10 டைம்ஸ் தான் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஒரு 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 ஃபுல் ஸ்டாப், ஒரு கம்மா, ஒரு டாட், இது வரைக்கும் அது எல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுன்ற அந்த அளவு டீட்டெயில்டாக பார்த்து பண்ணுவாங்க. அண்ட் இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர் லாஸ்ட் ஒன். நம்ம ஊரில் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது, இங்கே எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது, அவ்வளோதான். ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும்? 1 minute. யா, ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பெருசாக பைசா தேவையில்லை. பட் நம்ம என்னன்னா அவங்க என்ன கான்செப்ட், என்ன ஃபிலாசபின்றதை புரிஞ்சுட்டோம்னா அது நம்ம வீட்லயே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு அந்த ரிசோர்சஸ் இருக்கு, பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீ ரிசோர்சஸ் எங்கே இருக்குன்றத பார்த்தீங்கன்னா NPTEL, ஸ்வயம் ஆர் யூடியூப் நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாகவும் இருக்கு. இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ, மீனிங் இன்டர்நெட் இஸ் நாட் ஃப்ரீ, பட் அந்த கோர்சஸ் ஆர் ஃப்ரீ. NPTEL, ஸ்வயம்லாம் ஃப்ரீ ரிசோர்சஸ் வேர் நம்ம போய் படிச்சு கற்றுக்கலாம். அதை கற்றுண்டு அதை நம்ம பண்ண பார்க்கலாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ், அசம்பிளி ஆர் கோட் சாம்பிள்ஸ் இருக்கு. அதை வந்து எங்கே பார்க்க முடியுதுன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா நேராக போகிறோம், ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது நமக்கு சென்னையில், அங்கே போய் சின்ன சின்ன வாங்கிட்டு பண்ண முடியும். ஆர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு குரூப்பாக லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கலாம். அதுக்கு ஒரு மென்டர் தேவைப்படும். அந்த சாரி ஐ திங்க் யாரையும் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஒரே செகண்ட் இருங்க. 4 பேரை போட்டு ஆட்டோ பாக்கல ஸ்குவாட் மேட்ச் போட்டுட்டு ஓகே ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ பியர் பேஸ்ட் லேர்னிங்னா குரூப்பாக லேர்ன் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். வென் யூ நம்ம குரூப்பாக லேர்ன் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸ் கிடைக்கும், ஒவ்வொருத்தரோட என்ன சொல்றது தாட் ப்ராசஸ் அண்ட் வியூஸ் கிடைக்கும். மெயினாக அதை நம்ம கலெக்டிவாக லேர்ன் பண்ணும்போது ஒரு பெரிய பேராகிராஃப் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அதை 4 பேர் படிக்கும்போது 4 டிஃப்ரெண்ட் வியூஸ் கிடைக்கும், 4 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அதை தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணலாம், கரெக்டாக புரிஞ்சுட்டு இன்னும் பெட்டராகவும் புரிஞ்சுக்கலாம். சரியா? அண்ட் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ நமக்கு என்னன்னா 4 ஸ்டெப் பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டிய ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேயா? அந்த ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம நல்லா பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்த அப்புறம் அதுக்கான ரிசோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஃப்ரீ கோர்சஸ். நமக்கு அந்த ஃப்ரீ கோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணப்போ அதில் நம்ம ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒன்றுன்றது இல்லை, ஒரு 4-5 ப்ராஜெக்ட் கூட பண்ணி அந்த ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டர் தேவை ஆல்வேஸ். இந்த 4 ஸ்டெப்பை வச்சு பண்ணோம்னா we will have a good chance நம்ம வந்து அந்த ஃபீல்டில் நல்லா பண்ணுறோன்றது. இப்போ வந்து we'll see கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ 2015 சொல்லுங்க. Shravan, can we also have a quick check யாரெல்லாம் NPTEL வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் we can log in also and then show it will also help us, Shravan. ஓகே, ஷூர். இப்போ எனக்கு எவ்வளோ பேர் NPTEL யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு சாட்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கமெண்ட் ஆட் பண்ணலாம், ஆர் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஆர் ரியாக்ட் பண்ணலாம். NPTEL ஆர் சம் அதர் டூல் லைக் தட், ஸ்வயம். No hands raised or no comments. ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் NPTEL ஓகே, நான் இப்போ NPTEL வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஷோ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஜஸ்ட் அ மினிட். ஸ்க்ரீன் தெரியுதா? ஓ ஓகே, ஸ்டாப் ஷேரிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ செகண்ட், நான் லோட் பண்ணிட்டு இருக்கேன் வெப்சைட்டை. அனுஷா வந்து ரெஜிஸ்டர்ட் ஃபார் எக்ஸாம் இன் NPTEL ன்னு போட்டிருக்காங்க. எந்த கோர்ஸ்மா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா NPTEL? அண்ணா இது சாஃப்ட் என்ஹான்சிங் ஸ்கில்ஸ் கோர்ஸ் அண்ணா. காலேஜ் மூலமா அது NPTEL ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். காலேஜ் மூலமா? ஓகேமா. ஓகே எல்லா சென்டர்ஸ்மே அது ரெஜிஸ்டர் உண்டு காலேஜ் மூலமா பண்ணி.
சரி Super. சரி ஓகே பேசிக்னால அந்த இது என்ஹான்சிங் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் போட்டுருக்கேன். சூப்பர். ஷூர். ஸோ என்பிடெல் என்னதுன்னா இது வந்து இந்தியாவில் நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி. அவங்க எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எஜுகேஷனை எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணால் குவாலிட்டி எஜுகேஷனை ஷேர் பண்ணுன்றதுக்கான வெப்சைட்டு. இதில் வந்து இந்த நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு போய் ஓகே இது ஐஐடி மெட்ராஸ் வெப்சைட். ஓகே என்பிடெல். ஓகே ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் சர்ச் என்ன டிபார்ட்மெண்ட் லெவலில் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னு பார்த்தா அதில் போய் யூ கேன் லேர்ன். சரியா? ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ், இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஏஐன்றது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் யூ கேன் கோ ஃபார் கோர்சஸ் ஆல்சோ. யூஜி ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பட் நம்ம வந்து நேராக ஒரு கோர்ஸ் எடுத்து அதை ஜஸ்ட் பார்ப்போம். லெட் மீ கோ டு ஓகே ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குங்க. நீங்களாவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஃப்ரீ. சர்டிஃபிகேட் வேணும்னா இட் மே காஸ்ட். ஸோ அது பாருங்க. அது ரொம்ப நாமினல் காஸ்ட் தான். சரியா? இதில் வந்து அவங்க டச் பண்ண டாபிக்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செலக்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இங்கே வந்து வீடியோ வெப், வீடியோலையும் கோர்சஸ் இருக்குது, வெப்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் வீடியோ சும்மா போகிறேன். இதில் வந்து ஜாவான்னு சும்மா அடிக்கிறேன். இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இதில் பேசிக்லேருந்து படிக்கலாம். இல்லை சின்டாக்ஸ் சொல்லித்தருவானா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் கோர்ஸ். இதில் வந்து யூ கேன் என்னென்னா உங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி இது பண்ணுறதுன்றது சொல்லுவாங்க. அண்ட் இதில் சர்டிஃபிகேட் டைப் என்னதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ன்றது ஃபைனல் ஸ்கோர் எக்ஸாம் பண்ணி இதை பண்ணலாம். ஓகே இப்போ டவுன்லோட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் ஈச் கோர்ஸ் அது என்ன லாங்குவேஜில் வேணுன்றதை பார்க்கலாம். இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட். உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜில் பார்க்கலாம். அண்ட் ப்ரோக்ராமிங் டூல்ஸ் ரிசோர்ஸஸ் என்னென்ன வேணும், இதுக்கு என்ன புக்ஸ்ன்றது இதுலேயும் கொடுத்துட்றா. இதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ உங்களுக்கு வேண்டிய புக் தமிழ் லாங்குவேஜ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்னா படிக்கலாம். ஆர் யூ கேன் சூஸ் த அதர் லாங்குவேஜ் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் யுவர் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இது மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் இருக்குது. வி கேன் லுக் ஃபார் அதர் திங்ஸ் லைக் ஸோ உங்களுக்கு தேவையான கோர்சஸ் இங்கே கற்றுக்கலாம். தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டா. சரியா? ஸோ தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இங்கே பண்ண முடியும், இங்கே கற்றுக்க முடியும். சரியா? இப்போ இது பார்த்துட்டு லெட்ஸ் லுக் அட் த ஸ்லைட் பேக். ஓகே ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை கற்றுக்கிறதுக்காக நம்ம ஸ்பான்சர் பண்ணி they are just ப்ரமோட்டிங் லேர்னிங் ஃபேஸில். ஸோ உங்கள் லேர்னிங் ஃபேஸ்க்கு இங்கே வந்தோம்னா இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான் நம்ம பார்த்தோம். இல்லை இது பார்த்துருக்கோம். ஸ்வயம் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கே உங்கள் ஸ்கில்ஸ் பார்க்க முடியுமோ அங்கே யூ கேன் செக் இட். சரியா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். என்னன்னா ஜெர்மனியில் ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஜெர்மனியில் கொண்டு வந்த மாதிரி இங்கே வந்து இந்த அப்ரெண்டிஸ் ப்ரமோஷனல் ஸ்கீம், நேஷனல் அப்ரெண்டிஸ் ப்ரமோஷனல் ஸ்கீம், ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் அண்ட் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்டாக ப்ரமோட் பண்ணுற ஸ்கீம்ஸு. ஸோ இது எப்படி ஒரு ஜெர்மனிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஐடிஐஸ் இருக்குது அண்ட் ஐஜிடிஆர்னு ரெண்டு இன்ஸ்டிடியூட்ஸ். ஐடிஐ இஸ் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல். நம்ம போய் அங்கே படிச்சுட்டே 3 வருஷம் படிச்சுட்டே வில் லேர்ன் மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியர் இருக்காரு அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்கில் அப் இன் ப்ராக்டிக்கல் லேர்னிங்னா மெஷினிங், வெல்டிங், ஃபிட்டிங், ஆட்டோ மெக்கானிக்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டாக வந்து ஃபீ சப்சிடைஸ்டாக இருக்குது, ஹெவிலி சப்சிடைஸ்ட் ஃபார் below poverty line. That is உங்கள் இன்கம் கம்மியாக இருந்து then you want to go and இது பண்ணணும். இந்த பெனிஃபிட் நீங்கள் எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து. இது டிஃப்ரெண்ட். இந்த இன்ஸ்டிடியூட் நல்ல இன்ஸ்டிடியூட் ஆக்சுவலாக. அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், இங்கேயும் போய் நம்ம படிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை போய் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கும் தெரியும். இது மோர் அட்வான்ஸ் ஜெர்மன் டைப்போட கொலாபரேஷனோட இவங்க பண்ணுறாங்க. இது டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கான்றது எனக்கு தெரியல, பட் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருக்குது. இட்ஸ் குட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இங்கே போய் பார்க்குறதுக்கு.
இது வந்து அவங்க பெருப் ஷூல மாடல்னா உங்க உங்க ஜாப் ஸ்கூல் மாதிரி. ஸோ உங்க போய் இங்க கத்துண்டு யூ வில் கெட் அ ஒர்க் ஆல்சோ. வெரி ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி. சரியா? இதே ஏதோ பயோடெக்னாலஜி ஃபார்மசூட்டிக்கல் செக்டர்ஸ்ல இந்த மாதிரி 3 இருக்கு. நான் இந்த 3 இண்டஸ்ட்ரி ஏன் சூஸ் பண்ணேன்னா, மெக்கானிக்கல் வந்து மோர் ரிலேட்டபிள். நீங்க பிசிக்கலா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஒன்று. பயோடெக்னாலஜி வந்து இங்க ஜெர்மனிலையும் நல்ல ஸ்கோப் இருக்கு படிக்கிறதுக்கு. நீங்க இங்க ஸ்கில்லப்பும் பண்ணலாம் இங்க இந்தியாலையும். ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபார்மா கேபிட்டல் வந்து ஒன் ஆஃப் த மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா இஸ் டாப். அண்ட் ஆந்திர பிரதேஷ் இஸ் லைக் லாட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் டைப் இருக்கு. ஸோ இங்க படிச்சீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல போய் யூ கேன் டூ. அண்ட் சென்னை தமிழ்நாடு இஸ் லைக் ஆட்டோமோட்டிவ் ஹப் ஆஃப் த சவுத் ஏஷியா. ஏன்னா நம்ம சென்னையில் வந்து நிறைய ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் இருக்கு. BMW இருக்கு ஜெர்மனிலேருந்து, ராயல் என்ஃபீல்டு இருக்கு, அசோக் லேலண்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு. அண்ட் இட் இஸ் கால்ட் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. டெட்ராய்ட்னா ஏன் சொல்றாங்க டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியானா, ஆட்டோமோட்டிவ் ஹப்ல சவுத் ஏஷியா, தட் இஸ் நம்ம ஏஷியாவில் வி ஆர் த மோஸ்ட் ஸ்ட்ராங் பீப்புள். நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கூட இருக்கு. அடுத்தது வந்து ஃபார்மசூட்டிக்கல், இது பார்த்தோம் இந்த ஸ்லைட். நம்ம ஐடிலையும் நம்ம இந்தியன்ஸ் ஆர் வெரி டாமினேட்டிவ். இதில் எப்படி கற்றுக்க முடியும்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. PM பிரதான் மந்திரி டிஜிட்டல் சம்ருத்தி அபியான், இது கவர்மெண்ட் ஸ்கீம் 2-3 இருக்கு. இதுல வந்து நான் சொன்னது இந்த NIELIT கோர்சஸ், இது இஸ் குட் ஆப்ஷன். அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வரும் அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க போய் பார்க்கலாம். அங்க போய் என்கொயர் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி குட். யூ கேன் லேர்ன் அ லாட். இதே இது கூகுள்லயும் நிறைய இருக்கு. ஸோ யூ கேன் லேர்ன். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்றதோட இல்லாம நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு மென்டர் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல கம்பேர் பண்ணும்போது இங்க பெருஃப் ஷூலன்னு சொல்றாங்க ஜெர்மனில. பெருஃப் பெருஃப்னா ஒர்க், ஷூலன்னா ஸ்கூல். ஸோ ஒரு ஜாப் ரிலேட்டட் ஒர்க், ஸ்கூல் ட்ரைனிங். அதுக்கு தான் இங்க ITIன்னு கொண்டு வந்திருக்காங்க. இங்க கம்பெனி ட்ரைனிங். ஸோ நீ ஜெர்மனில போய் யூ கேன் ஜஸ்ட் கோ இந்த ஒர்க் கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய ஜாப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணோம்னா யூ கேன் கெட் அ சான்ஸ். இந்தியாவில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்னு அதுக்கு ஈக்குவலண்ட். அது என்னதுன்னா, நம்ம போய் ஒரு அப்ரெண்டிஸஸ் ஒரு சின்ன கடையில் போய் சேர்ந்து அவங்க கிட்ட வேலை கற்றுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக் இருக்கான். அவன் கடையில் போய் ஒரு சின்ன பையன் வந்து வேலை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு தெரிகிற அளவுக்கு நாலேஜ் வந்து ஒரு மெக்கானிக் இன்ஜினியருக்கு தெரியுமானா தெரியாதுன்றது நான் சொல்லுவேன். எனக்கே அந்த மாதிரி பார்க்கறது ஆச்சரியமா இருக்கும். அவன் கரெக்டாக நட்டு, போல்ட்டு, ஸ்பேனர் எல்லாம் கரெக்டாக எடுத்து டக்குன்னு ஒரு வீல் மாற்றுறதுலாம் தெரியும். பட் ஒரு மெக்கானிக் இன்ஜினியருக்கு அது பண்ண தெரியாது. ஏன்னா அவன் வந்து இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணதில்ல. அது தெரிஞ்சுக்கும் போது ஹி வில் லேர்ன் இட் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். சரியா? இங்கே வந்து கரியர் கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பாங்க ஜெர்மனியில். அதுக்கு தான் நமக்கு வந்து டீச்சர் ஆர் NSGCன்றது. ஸோ இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேட் கொடுத்துடும். நம்ம இண்டஸ்ட்ரியும் சர்டிஃபிகேட் கொடுக்கும், அதை படித்ததுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதனால எந்த வேலை பண்ணோம்னாலும் நம்ம போய் ஹவுஸ் பில்டிங்னு ஒன்று பண்ணுவோம். அதை பண்ண அப்படின்னா சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். அது 3 வருஷம் கோர்ஸாக இருக்கும். இங்கே வந்து NSQF சர்டிஃபிகேட். ஸோ என்ன ஹைலைட் பண்ண வரேன்னா, நம்ம வந்து ஸ்கில்ஸை நிறைய வளர்க்க லாங் டேர்முக்கு நமக்கு வந்து இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஷார்ட் டேர்முக்கு உங்கள் டிகிரி யூஸ் ஆகும், பட் லாங் டேர்முக்கு உங்கள் ஸ்கில்ஸ் தான் இட் வில் லேர்ன் கீப் யுவர் செல்ஃப் இன் பிளேஸ். சரியா? ஸோ நம்ம சேலஞ்ச் மெயினாக வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணும்போது அவங்க யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வெரி லெஸ்ஸாக இருக்குது. பட் நம்ம பாப்புலேஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம காம்படிஷனும் நம்ம ஊரில் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ஸ்கில்ஸை நிறைய வளர்க்க வில் பி மோர் எம்ப்ளாயபிள். ஸோ மோர் எம்ப்ளாயபிள் ஆகும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்க மாட்டீங்க. யூ ஹாவ் அ சான்ஸ் டு ஏர்ன் மோர் அண்ட் யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் செல்ஃப் டு சஸ்டெயின் இந்த ecosystem. That is நம்ம பேசிக் நீட்ஸை வந்து we can satisfy. ஃபுட், ஷெல்டர், இதெல்லாம். சரியா? இதில் வந்து டீச்சர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, அவங்க வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக கொடுத்தோம்னா, ரேதர் தேன் புக்கிஷ் லேர்னிங்காக இல்லாதப்போ யூ லேர்ன் பெட்டர். இண்டஸ்ட்ரி விசிட்ஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் டிபெண்டிங் டோட்டலி ஆன் த ஸ்கூல் ஆர் காலேஜ்.
இண்டஸ்ட்ரி விசிட்ஸ் வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது யூ வில் லேர்ன் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க, ஃபார்மா பி ஃபார்ம் படிக்கிறாங்க, எம் ஃபார்ம் படிக்கிறீங்கன்னா நீங்க ஃபார்மசியில போய் வேலை பண்ணலாம். ஒரு சின்ன எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேலை கொடுங்கன்னு போய் கத்துண்டு ஒரு 6 months வேலை பண்ற மாதிரி ஒரு மேண்டேட்ரி இதுவாகவும் வைக்கலாம். ஒரு ஈவினிங் பார்ட் டைமாகவும் நீங்க ஒர்க் பண்ணலாம் அவங்க படிச்சுண்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் லேர்ன் போத். ஸோ இந்த கைட் டு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஸ்வயம், என்பிடெல், NIELIT இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து சர்டிஃபிகேட் நிறைய கொடுக்குது. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணி யூ கேன் லேர்ன் இட். இட் இஸ் ஃப்ரீ, கவர்மெண்ட் பேக் அண்ட் நேஷனலி ரெக்கக்னைஸ்ட். பட் இதை படித்தா மட்டும் போதாது, அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய சான்சஸ் ஆஃப் லேர்னிங். சரியா? ஸோ உங்கள் இந்த மாதிரி உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்க ஆப்ஷன்ஸ் வந்து யூ கேன் கோ அண்ட் ஒர்க் இன் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ், கிளினிக்ஸ் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டில், கரேஜஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸில் போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லேர்னிங் ஜாஸ்தி அண்ட் யூ வில் ஹாவ் குட் சான்ஸ் டு கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு 6 months or 3 years ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து உங்கள் ஸ்கில்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். இவன் எது சொன்னாலும் செய்யறான்னு தெரிஞ்சு அவனுக்கு வேலையும் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வேலை கொடுக்கும்போது யூ கேன் ஆஸ்க், எனக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு, நான் 3 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன், ஸோ யூ கேன் கிவ் மீ, உங்கள் சேலரியும் நெகோஷியேட் பண்ணி யூ கேன் கெட் அ பெட்டர் சேலரி. ரேதர் தென் சம்மன் வெளியிலேருந்து வந்து அவனை ஹையர் பண்ணுறதை விட உள்ள இருக்கிறவன் நீ 3 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு அவன் ஸ்கில்ஸை தெரியும் போது யூ ஹேவ் அ குட் சான்ஸ் டு கெட் ஹையர்ட். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கும் நல்லா வரும். சரியா? இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பட் என்ன ஃபீல்டில் போகணுன்றது மட்டும் தெரியும். பட் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்டுக்கு தேவையான என்ன ஸ்கில்ஸ்ன்றதை ஒரு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த ஸ்கில்ஸை சூஸ் பண்ணிட்டு உங்கள் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு அதில் என்ன ஃபீல்டில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக கற்றுக்கணும்னு பார்த்து அதுக்கேற்ற கோர்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 1 or 2 months ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸை முடிக்கும் போது அந்த கோர்ஸில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ரிப்போர்ட்டாவோ ஃபோட்டோஸாவோ அந்த மாதிரி பவர் பாயிண்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஆர் சம் பேப்பர் பெனில் கூட எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சப்மிட் பண்ணி அதை வச்சு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எனக்கு வேணுன்றதை கேட்கலாம் ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ. ஒரு இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு 5 to 6 months இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம். NPTEL இஸ் லைக் 6 months ஒரு செமஸ்டர் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் பேக் சர்டிஃபிகேட் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. வாட் இஸ் அ போர்ட்ஃபோலியோனா உங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணது, அதை வச்சு நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணீங்கன்றதை பார்த்து அதை வந்து உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அதில் வந்து நீங்கள் மோர் ஆட் பண்ண யூ வில் கெட் மோர் ஸ்கில்ஸ். லிங்க்டின்னா என்னதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் உங்கள் சிவி ஜென்ரேட் பண்ணி இது என் சிவி, ஹாய் நீ என்கிட்ட ஒரு ஜாப் கொடுங்கன்றது கேட்குற மாதிரி ஒரு ப்ரொஃபைல். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் 1 year யூ கேன் பில்ட் சம் ஸ்கில்ஸ். ஸோ இதுதான் உங்கள் பிளானாக இருக்கணும். பிளானாக இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஆக்டிவாக லேர்ன் பண்ணின்னு இருக்கணும். ஸோ உங்கள் லேர்னிங் வில் டசன்ட் எண்ட் ஜஸ்ட் வித் ஸ்கூலிங், பட் எவ்ரிடே நீங்கள் ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ லேர்ன் சம்திங் நியூ. ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஸ்வயம் இருக்குது, NPTEL இருக்குது, NIELIT இருக்குது அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் PMKVY போர்ட்டல் சென்டர்ஸ் இருக்குது. இல்லை அங்கே போய் என்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் இன்ட்ரெஸ்ட். இந்த வெப்சைட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா இருக்காதான்றது எனக்கு தெரியல, பட் அந்த ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் கேட்கும்போது யூ வில் ஹாவ் குட் சான்ஸ். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களே ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்குது நிறைய. ஸோ நமக்கு வந்து நிறைய பைசா தேவையில்லை, பட் நமக்கு நிறைய ரைட் மைண்ட் செட்டோ ரைட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா we can do a lot of things. ஸோ அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு பாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் சம்திங் ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. அண்ட் யா, ஹலோ ஸ்ரவன், ஒரு யா வின்னர்ஸை வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி ஃபீல்டுக்கு வந்து மைக்ரேட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி அது டுவர்ட்ஸ் எண்ட் வந்து எடுத்துக்கலாம் அந்த கொஸ்டின் கூட நம்ம. யா ஐடி ஃபீல்ட் கண்டிப்பாக மைக்ரேட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மனி வந்தப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு பிகாம் அக்கௌண்டிங் நல்லா தெரிஞ்சவன் ஒரு 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 இது வந்து ஒரு யூடியூப் வீடியோவை தான் நான் பார்த்தேன். எனக்கு ரியல் சினாரியோ தெரியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் பேஸ்ட் ஆன் த யூடியூப் இதில் அவங்க வந்து ஜெர்மனியில் என்ன பண்ணாங்கன்னா, இதே இது நான் இந்தியாவுக்கும் நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் நான் ஜெர்மனி கேஸ் சொல்லிட்டு ஐ வில் கம் டு த இந்தியா கேஸ். ஷி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் இந்தியாவில் கொஞ்ச நாள் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. வீட்டில் இருந்தாங்க 6-7 years.
அதை 7 years முடிச்ச அப்புறம் ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துனாங்க. அது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல தமிழ் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இங்க லாங்குவேஜ் ஜெர்மனிக்கு இம்பார்ட்டன்ட். ஜெர்மன் லாங்குவேஜ் ஜெர்மனில இம்பார்ட்டன்ட். 6 years இங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு பார்த்துட்டு ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் ஜாப். பெருசா கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த லாங்குவேஜ் கத்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணாங்க ஃப்ரீயா, நாட் ஈவன் பெய்டு. இந்தியாவில் அதை படிச்சிருந்தீங்கன்னா பே பண்ணணும். இட் வில் பி சாய் தேஜாக்கே தெரியும், சாய் தேஜா சர்க்கே தெரியும். இட் வில் பி காஸ்டிங் 3 to 5 lakhs. அதை ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணாங்க, எஸ்ஏபி ஃபினான்ஸ் கோர்ஸு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளேஸ் ஆனாங்க வித் அரௌண்ட் சேலரி எவ்வளோன்னு தெரியல, பட் இட் வாஸ் அ குட் சேலரி. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது நல்ல சேலரி. அதை வச்சு ஷி காட் பிளேஸ். இது வந்து ஒரு யூடியூப்ல நான் பார்த்த ஒருத்தர் போஸ்ட் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் இந்தியாலையும் கற்றுக்கலாம். எப்படின்னா உங்கள் அக்கௌண்டிங் பேக்ரவுண்ட் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் போய் அக்கௌண்டிங் கற்றுக்குறீங்க, அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் டே அந்த கம்பெனியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வரும். அது வந்து நீங்கள் காலேஜ் 11th 12th படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன என்னது ஒரு சின்ன கம்பெனி இந்த சென்ஸ் நாட் பிக், பெரிய கம்பெனியில் ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற சின்ன கம்பெனியாக இருக்கலாம். ஆர் என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் ஷாப் ஆர் சம் ஸ்மால் ஃபார்மில் ஒரு கடையில் போய் நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதி வைக்கலாம். அதுக்கு அவங்க கிட்ட நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதை லேர்ன் பண்ணி முடிச்ச அப்புறம் டேலி கற்றுக்கலாம். டேலி இஸ் அ குட் ஆப்ஷன். சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு டேலி இஸ் ஸ்டில் அ குட் ஆப்ஷன். அதை கற்றுட்டு நீங்கள் டேலி பண்ணும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எஸ்ஏபின்ற ஃபீல்டுக்கும் வரலாம். இது வந்து ஒரு எஸ்ஏபின்ற என்கிட்ட எஸ்ஏபி ஸ்ட்ராங் லிங்கேஜ் இருக்கிறதுனால என்னால் கோரிலேட் பண்ணி சொல்ல முடியுது. பட் இட் கேன் பி அப்ளை டு அதர் சினாரிஸ் ஆல்சோ. நீங்கள் சிஏ கற்றுக்கலாம். சார்ட்டர் அக்கௌண்டன்சிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான், அண்ட் அதை கற்றுக்கிற ஃபீஸ் மட்டும்தான். இட் இஸ் டோட்டலி மெரிட் பேஸ்ட். ஸோ சார்ட்டர் அக்கௌண்டன்சி பண்ணும்போது யூல் பி ரெகக்னைஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் இட் இஸ் அதுக்கு வந்து நீங்கள் பெருசா என்னது காம்படிஷன் இருக்காது. ஏன்னா நீங்க தான் காம்படிட்டர். நீங்க படிக்கிறது எவ்வளவு நல்லா படிக்கிறீங்களோ அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஏன் சார்ட் அக்கௌண்டன்சி சொன்னா, இட் இஸ் மோர் 1 year நீங்க வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர் எக்ஸாக்டா. பட் 1 year or 3 years யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர் அ ஃபர்ம் அண்ட் யூ ஹேவ் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஃபைனல் கோர்ஸ் ஒர்க் முடிக்க முடியும். ஸோ அதனால ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் சிஏ ஆர் சம் அதர் கோர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கற்றுண்டு தே கேன் லேர்ன் இட். அண்ட் ஐடி ஃபீல்டு எப்படி மாறணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் when you work you have a chance to do a education there. ஐடி இஸ் unavoidable. ஸோ நீங்கள் நேராக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஐடி ப்ராசஸில் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. அண்ட் யூ வில் பி த கீ டெசிஷன் மேக்கர் when you have a good finance skills. ஏன்னா உங்கள் ஃபினான்ஸ் டீம் வந்து அப்ரூவ் பண்ணாதான் எனி ஐடி டெசிஷன் வில் ஹேப்பன். இது என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சரியா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? இது உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணதான் தெரியல. பட் எஸ் ஆர் நோ நீங்க டைப் பண்ணுங்க, நான் சாட்ல பாக்குறேன். There is one more question from Jishnu. I think it's more on the Indian industry. ஆமா. ஓகே, இருங்க நான் கொஸ்டின்ஸ்க்கு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிகாம் ஐடி சைட் போக முடியுமான்னு பார்த்தோம். ஓகே, தட் இஸ் ஃப்ரம் வின்னர்சி. செகண்ட் வந்து எக்ஸாம். ஓகே, இது எதுக்குன்னு தெரியல. அலைட் ஹெல்த் சயின்சஸ், அதுவும் வந்து உங்களுக்கு வந்து NPTEL இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அலைட் ஹெல்த் சயின்சஸ் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. லைக் நர்சிங் ஃபீல்ட் அந்த மாதிரியா? எனக்கு தெரியல எக்ஸாக்ட்டா. அலைட் ஹெல்த் அனுஷா, அதுவாமா கேக்குறீங்க? ரேடியாலஜி கேக்குறாங்க. ரேடியாலஜி என்பிடெல்ல எப்படின்றது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. பட் நீங்க நம்ம ஆன் கேஸ் டு கேஸ் பேசிஸ் நான் ஹெல்ப் பண்ண முடியும். ரேடியாலஜி வி கேன் டூ சம் ரிசர்ச் அண்ட் ஐ கேன் ஆல்சோ கிவ் இங்க இந்தியாவில் எப்படி பண்றாங்கன்றது. பட் ரேடியாலஜி மெடிக்கல் ஃபீல்டில் சொல்றீங்களா, இல்லைன்னா அந்த டெஸ்டிங் சென்டர்ஸ்ல எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? I think அவங்க கொஞ்சம் கோர்சஸ் ரிலேட்டட் டு ரேடியாலஜி வந்து அவங்க வந்து she is more interested in the portals that you have to நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த கொஸ்டினை வந்து ஐ டேக் இட் செப்பரேட்லி. அந்த பர்சன் நான் செப்பரேட்டா. ஓகே, நீங்க ரெண்டுமே கேக்குறீங்க. எனக்கு அதுக்கான டைரக்ட் ஆன்சர் இப்போ இல்லை. பட் ஐ கேன் கைட் யூ த்ரூ ஒன்ஸ் ஐ கெட் த இன்ஃபர்மேஷன். நம்ம வேணா கனெக்ட் பண்ணுவோம் லிங்க்டின்ல, தென் ஐ கேன் கைட் யூ த்ரூ. சரியா?
பட் இங்க நர்சஸ்க்கு இந்தியாவிலேருந்து நர்சஸ் நிறைய பேர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுன்னு தேர் கமிங் டு ஜெர்மனி ஃபார் ஒர்க். அது நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். ஸோ அது வேணாலும் ஐ கேன் கைட் யூ த்ரூ. பட் ரேடியாலஜி டைரக்டாக எனக்கு ஆன்சர் தெரியல. ஐ கேன் செக் அண்ட் ஐ லெட் யூ நோ. சரியா? Why do India still encourage rote theory based learning even in this AI era? இது வந்து நான் என்ன சொல்றதுன்னா, இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் நம்ம வந்து ஒரு 50-60 இயர்ஸா லைக் பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம்ல அடாப்ட் பண்ணதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் வி ஆர் நாட், நம்ம அப்டேட் பண்ணலை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் ஒரு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம்னா 1900s அந்த மாதிரி படித்த கெமிஸ்ட்ரி படிக்கிறோமே தவிர we are not studying what is latestly என்ன நடக்குதுன்றதை நம்ம டச்சே பண்ணுறதுல ஆர் வெரி லேட்டர் ஸ்டேஜஸில் படிக்கிறோம். பட் நம்ம என்ன இப்போ நான் காலேஜில் என்ன மாஸ்டர்ஸ் படிக்க வந்தப்போ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது சொல்கிறேன். இந்த சினாரியோவில் இவங்க நான் போன வருஷம் படித்தது இந்த வருஷம் அது அப்சல்யூட் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு திங், டீச்சர்ஸும் அப்டேட் ஆகணும். டீச்சர்ஸ் அப்டேட் ஆகுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல இந்தியாவில். இங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸ் அப்படியே இருக்கிறதுனால அவங்க வந்து ஜஸ்ட் தியரி பேஸ்டாக நடத்துகிறாங்களே தவிர அந்த ஸ்கில் இந்த சப்ஜெக்ட் அப்டேட் நடக்க மாட்டேன்றது. இஃப் த கவர்மெண்ட் வந்து எவ்ரி 6 months கரெக்டாக சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணி இதுதான் உங்கள் சிலபஸ், இதுதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் பேஸ்ட் லேர்னிங் பண்ணலாம். அது ஒன்று. நம்மளும் எஃபர்ட் எடுக்கணும். நம்மளும் போய் டீச்சர்ஸ் கிட்ட எனக்கு இது தெரியல, இதை சொல்லுங்கன்றத சேலஞ்ச் பண்ணணும். நம்ம போய் எஃபர்ட் எடுக்கலைன்னா அவங்க எஃபர்ட் எடுத்து ஒன்றும் நடக்காது. ஸோ நம்மளும் போய் புதுசாக புது ஸ்கில்ஸை வந்து கற்றுன்ட்டு எனக்கு இது டவுட் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றது நம்மளும் கேட்கணும். டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவங்க ஓகே, அது வந்து என்னன்னா நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்னன்னா நமக்கு வந்து ஒரு வைகாண்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் என்ன சொல்றதுன்னா, நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3-6 months நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றீங்க அண்ட் திரும்பி ரிட்டர்ன் ஆறீங்கன்னா 6 months நீங்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்க, உனக்கு கேப் இருக்குன்ற மாதிரி அங்க பார்ப்பாங்க. பட் இங்க என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களுக்கு 6 months கேப் இருக்கா, ஓகே இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணியாவோ நைஸ், யூ ஹேவ் குட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து என்னதுன்னா, இந்த ஆஃபர் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் புஷ் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் டைப் இண்டஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைப் இல்லாததுனால, கம்மியாக இருக்கிறதுனால இது நடக்க மாட்டேன்றது. ரெண்டு விஷயம். ஸோ ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வேணும் அண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட்டும் புஷ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாதான் நம்ம ஊரும் அடாப்ட் ஆகணும். அதுக்கு தான் நம்மளா எஃபர்ட் எடுத்து நம்ம லேர்ன் பண்ணும்போது it will be more interactive. நம்ம எஃபர்ட் எடுத்து நம்மளே லேர்ன் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுப்போம். சரியா? ஒன்று கவர்மெண்ட் புஷ் பண்ணலன்றது அடுத்தது. பட் நம்மளா ட்ரை பண்ணி எஃபர்ட் லேர்ன் பண்ணும்போது we will learn it better. ஸோ அதான் நான் சொல்ல வந்தது. நம்ம வந்து மற்றவங்க பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனைன்னு பார்க்க வேணாம். நம்ம எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணோன்றதை மட்டும் பார்த்துன்னு போனோம்னா it will turn things on its own. புரிஞ்சுதா ஜிஷ்ணு? Jishnu, you can open your mic also and ask. Yes, sir. Yeah. Sir, amma எனக்கு இன்னொரு 2 questions sir. சொல்லுங்க. So my first question is, இப்ப வந்து நான் படிக்கிற சிலபஸ்க்கும் இண்டஸ்ட்ரியில வந்து லைக் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நான் போறேன். அங்க இருக்கிறதுக்கும் இங்க நான் படிக்கிறதுக்கும் லைக் சம்பந்தமே இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ why do Indian education have a huge gap between industry and schools and colleges? Okay. அது ஏன்றது நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன ஸ்கூல் எத்தனாவது படிக்கிறீங்க? 7th standard படிக்கிறேன். ஓகே, 7th ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சீங்கன்னு. எக்ஸாம்பிள், சம்திங் தட் இஸ் ரியலி பிராக்டிகலா யூஸ் பண்ற மாதிரி. சயின்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரியில என்ன படிக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லைக் ஆசிட் பேசஸ், physical and chemical changes. ஓகே, கூல். சரியா? நீங்க 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்க. அது தியரிட்டிக்கலா படிக்கிறீங்களா, பிராக்டிகல் உண்டா? ஆக்சுவலி நாங்க தியரிட்டிக்கலா தான் படிக்கிறோம் எங்களோட ஸ்கூல்ல. ஆமா, அப்ப நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆசிட்னா என்னதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. கரெக்டா? ஒரு லேபுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ்
பண்ணல 6th 7th ஸ்டாண்டர்ட்ல. ஆமா, அது கரெக்டா? ஸ்கூல்லாவே ஆஃபர் பண்ணல, இண்டிவிஜுவலா தான் நாங்க பண்றோம், லைக் வீக்லி. ஆமா ஆமா. ஸோ நீங்க என்ன வீட்லயே பண்ணலாம். என்னன்னா லெமன் ஜூஸ் இருக்கு, ஒரு பிஹெச் பேப்பர் நீங்க அந்த லேப் அசிஸ்டன்ட் பிஹெச் பேப்பர் கேட்டுட்டு இந்த இந்த கேர்டும் லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட், கேர்டு வந்து ஸ்லைட்லி பேசிக். ஸோ இந்த பிஹெச் பேப்பர் வச்சு தொட்டு பார்த்து அதை ட்ரை பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன் இருக்கா? எஸ் சார். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ChatGPT வேர்ல்டில் நம்ம இதெல்லாம் நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் லைக் ப்ராக்டிக்கல் லேர்னிங் பண்ண முடியுன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி அதே ஒரு பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணீங்கன்னா அது ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதை வீட்லேயே நான் எப்படி பண்ண முடியும் நீங்கள் பண்ணி பார்த்து கற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லேர்னிங் பெட்டராக இருக்கும். கரெக்டா? எஸ் சார். ஆமா. ஸோ அந்த மாதிரி பண்றதுனால நீங்க பெட்டரா லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ பிஹெச் பேப்பரை வச்சு நம்ம இதை டெஸ்ட் பண்ண முடியுன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலா படிச்சிருப்பீங்க. பிஹெச்னா பிஹெச் உங்களுக்கு வந்திருக்குமான்னு தெரியல, 7th 8th எனக்கு தெரியல எக்ஸாக்டா வந்திருக்குமான்னு. சரியா? ஓகே. பட் பிஹெச்ன்றது வந்து ஒரு பேப்பர், பிஹெச்ன்றது ஒரு கான்செப்ட். அதுல வந்து ஒரு பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ண முடியும். அது ஒரு ஆசிடா பேஸான்னு டெஸ்ட் பண்ண முடியும். ஆசிட்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், பேஸ்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குன்றத யூ ஹேவ் இட். ஸோ ஈச் அந்த விஷயத்தை வச்சு யூ கேன் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஓகே. ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி நீங்க வந்து ChatGPT யூஸ் பண்ணி நிறைய வீட்லயே நான் எப்படி லேர்ன் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி யூ கேன் லேர்ன் மோர் அண்ட் மோர். ஃபர்தரா நீங்க ஸ்லோவா பில்ட் பண்ண உங்க போர்ட்ஃபோலியோவை. நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது. அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன லேர்ன் பண்ண முடியும் நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து உங்களுக்கு கத்துக்க முடியும். ஓகே சார். சார் அப்புறமா நீங்க வந்து லைக் ஜெர்மனில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற பிராக்டிக்கல் லேர்னிங் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆமா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வழியா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பட் லைக் அவங்க இம்ப்ளிமெண்டே பண்ணாலும் do all the Indian population are aware of these programs? அது அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கிறோம். இந்த செஷனே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான் இது எப்படி நீங்க அடாப்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகே சார். புரியுதா? நம்ம வந்து இந்த தியரிட்டிக்கல் லேர்னிங்கும் நம்மளே நம்ம மாடிஃபை பண்ணும்போது அது அரௌண்ட் த பீப்புள் அரௌண்ட் அஸும் நம்ம கிட்ட லேர்ன் பண்ணுவாங்க. சரியா? எஸ் சார். ஓகே. என் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்மனில சொல்லுங்க. சாரி ஜிஷ்ணு, திஸ் இஸ் மோர் ஃபார் யூ ஜிஷ்ணு. இது வந்து ஜெர்மனி ஆர் எனி அதர் யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ரிலேட்டிவ்லி இட் இஸ் எ ஸ்மால் கண்ட்ரி. ஷவன் ஏற்கனவே அது சொல்லிட்டாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஎம்பசைஸ், பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸி அங்க. அது இல்லாம வந்து இந்த என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் மேல பில்டா இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து அவங்க அலைனா இருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம சடனாக மாற்றணும்னு நினச்சிக்கிங்களா, நிறைய பேர் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இட் டேக்ஸ் வெரி லாங் டைம் ஃபார் தட் ரெவல்யூஷன் டு டேக் பிளேஸ் இன் இந்தியா. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுத்து இருக்கணும். ஸோ ஷ்ரவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீங்க அது வரைக்கும் வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஓகே. பேரலா பிகாஸ் வி ஆர் ஆல் மெச்சூர்ட் அண்ட் தென் ஒரு டிகிரி படிக்கிற லெவலுக்கு வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து பேரலா வந்து நீங்க அந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆக்சுவலி ஃபார் யுவர் ப்ரொஃபஷன் அப்படின்னு. தட் இஸ் வாட் இஸ் ட்ரைங் டு டெல். And also Shravan was also telling before this meeting that the first day on your job, நீங்க டிகிரி முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே போகும்போது வந்து ஓகே, there is a very good likely chances that you will be working with a foreigner. ஓகே. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கன் கூடவோ இல்லை ஜெர்மன் கூடவோ இல்லை நீங்கள் வந்து சம்மன் ஃப்ரம் அர்ஜென்டினாவோ பிரேசிலோ யார் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க. தே கம் ஃப்ரம் a different background, educational framework actually. So he's just trying to create an awareness so that people are more poised actually to handle that kind of situations. So அதுதான் வந்து இதோட பேக்ரவுண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஸ்கில்ஸை வளர்த்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ஆகும்போது நம்ம ஒர்க்குக்கு வரும்போது நீ டே 1லேருந்து 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க தேவையில்லை. பட் ரதர் நீங்கள் டே 1லேருந்தே நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அண்ட் டைரக்ட்லி இன்ட்ராக்டிங் வித் த கிளையண்ட்னா உங்களுக்கு யார் சம்பளம் தர போகிறது அண்ட் அல்டிமேட்லி ஹீ இஸ் கோனா பே ஃபார் யூ. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணி நல்ல இன்ட்ராக்ஷன் வரும்போது யூ வில் பி இண்டஸ்ட்ரி ரெடி. ஸோ அதனால தான் நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோமே தவிர சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட்
கோர் ஸ்கில்ஸ் ரேதர் than புக்கிஷ் நாலேஜா வேணான்றது தான் சொல்றோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் இங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ், நெக்ஸ்ட் டைம் டைம் டைம். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த டைமுக்கு முன்னாடி போகலாம், ஆனா அதுக்கு அந்த அந்த டைமுக்கு அப்புறம் போனா எதுவுமே நடக்காது, எதுவுமே பண்ணவும் முடியாது. ஒரு ஒரு எக்ஸாம்பிள், என்னோட ஒய்ஃபோட விசா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து 8:10 கொடுத்தாங்க. நாங்கள் 8:30 போனோம். சாரி, நீங்கள் 8:10 வரல. ஸோ நீங்கள் 3 months இல்லை 6 months வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் விசா எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஜெர்மனியில். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஸோ தே ஆர் வெரி ரூல் ட்ரிவன். சரியா? சார், ஜெர்மன் லாங்குவேஜுக்கு B2 லெவல் எக்ஸாம் போதுமா இல்லை C1 C2? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் B1 முடிங்க. B1 பண்ணுறதே கஷ்டம். B1 முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த NPTELலயே 3 லெவல் இருக்கு. A1 A2 B1 3மே வீடியோ கோர்சஸாகவே இருக்கு. அதை நீங்கள் படித்து புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் B2 லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. இங்கே A1 to B1 வரைக்கும் ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்சஸே இங்கே இருக்கு NPTEL வெப்சைட்டில். அதை நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில். பிரீத்தி, வேற ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க டைப் பண்ணாலும் சொல்லுங்க. ஓகே, ஸோ ஓகே, ஐ வில் ஸ்டாப் ஷேரிங். கீ டேக்அவே என்னன்னா, நம்ம கேப்பை நம்மளா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணோம், ப்ளஸ் இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நம்ம மைண்ட் செட்டை மாற்றினாலே போதும். அண்ட் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூ கேன் ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். பட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணோம்னா, நீங்கள் போய் ஒரு சின்ன கம்பெனியில் போய் கற்றுக்கிறது லேர்ன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பைசா வரலனாலும் பாருங்கள், ஸ்கில்ஸ் வளர்த்துக்க முடியுமான்னு பாருங்கள். பட் டோன்ட் கோ ஃபார் சம்திங் தட் இஸ் வெரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஜாபுக்கு போகாதீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஜாபுக்கு போங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் பெட்டராகணும், அந்த ஃபீல்டில் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் எல்லா ஃபீல்டையும் சூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி யூ கேன் ஒர்க். இன்டர்ன்ஷிப்ன்றது கூட சொல்லலாம், ஆர் பேரலாக ஒர்க்கும் பண்ணலாம். மார்னிங் படிச்சுட்டு ஈவினிங் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 1 or 2 hours புதுசாக கற்றுக்க முடியும். இன்டர்ன்ஷிப் எல்லாருக்கும் கிடைக்குமான்றது தெரியல. நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உங்கள் இந்தியன் சிஸ்டமில் எப்படி இருக்குன்றதை பார்த்து, நம்ம சிஸ்டமில் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னு தெரியல. பட் நான் படித்தப்போ 2008 வரைக்கும் படித்தப்போ இன்டர்ன்ஷிப்ன்ற கான்செப்ட் இல்லை. நீங்கள் போய் அப்ளை பண்ணி அதை போய் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். அதுவும் சில இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸில் அங்கே போய் யூ நீட் டு ஆஸ்க் த ரைட் பர்சன் அண்ட் ஆஸ்க் ஃபார் அன் அப்ளிகேஷன். பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போகிறது பெட்டர். சரியா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணியிருக்கேன்றதை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்க சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இப்போ வளர்த்துட்டா தான் உங்களுக்கு அவனுக்கு தேவையா இல்லையான்றது அவனுக்கு தெரியும். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அண்ட் ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா எஜுகேஷன் சைடில் எனி ஹெல்ப், கைடன்ஸ் ஆர் எப்படி அப்ளை பண்ணுறது, இங்கே ஜெர்மனியில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி தான், உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். எஜுகேஷன் இஸ் மோஸ்ட்லி இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸில், ஒரு ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஃப்ரீ. ஸ்லோவாக சேஞ்சப் ஆகுது. இட்ஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஆர் சார்ஜிங் சம்டைம்ஸ். சில டைம்ஸ் சில ஸ்டேட்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் அது எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ தான். ஸோ வேணும்னா என்கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம். ஐ கேன் ட்ரை டு ஹெல்ப். உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபீல்டு என்னதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ கேன் கைட் யூ இஃப் நீடட். சரியா? ஸோ என்னோட முடிஞ்ச கனெக்ட் பண்ணுங்க. ஐ கேன் ட்ரை டு ஹெல்ப். பட் சாய் சருக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அவர் வந்து என்கிட்ட கன்வே பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஐ கேன் ஈஸிலி ஹெல்ப் யூ கைஸ். ஸோ பாருங்க, I'll just stop sharing. And any other? For your valuable time and for sharing your knowledge and experience with today. Your journey, achievements and insights have truly inspired and motivated all of us. We have learned a lot from your words and it will surely help us our future. We are grateful for your presence, taking for the time, guidance, and again thank you so much, sir.